வணக்கம் நண்பர்களே. நிறைய பெற்றோர்கள் இப்போ பிரெக்னன்சி பிளான் பண்ணிட்டு இப்போ குழந்தை பிறப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க கேட்கக்கூடிய கேள்வி, டாக்டர் இது வந்து ஸ்டெம் செல் பேங்கிங் அப்படின்னு சொல்றாங்களே, இது ஏதாவது பிரயோஜனம் தருமா? உங்களுக்கு நிறைய தொப்புள் கொடியை சேமிச்சு வைக்கணும், அதுக்கு 20,000 40,000 செலவாகும்னு சொல்றாங்க. அது நிறைய எதிர்காலத்தில் நிறைய ஜெனட்டிக் நோய்கள்லேருந்து பாதுகாக்கும்னு சொல்றாங்களே, இது உதவி பண்ணுமா? பார்த்துருவாங்க. முதல்ல இந்த ஸ்டெம் செல் பேங்கிங்கோட அடிப்படை கான்செப்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்துருவோங்க. அதாவது என்னென்னா, உங்களுக்கு இது ஸ்டெம் செல் பேங்கிங் சொல்கிறத விட அம்பிளிக்கல் கார்ட் பிளட் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, நமக்கு குழந்தை பிறப்பின் பொழுது உங்களுக்கு தொப்புள் கொடி இருக்குது இல்லைங்களா, ஸோ அதில் இருக்கக்கூடிய ரத்தம் அதுதான் அம்பிளிக்கல் பிளட்னு சொல்லுவோம், அல்லது அம்பிளிக்கல் கார்ட் பிளட்னு சொல்லுவோம். இதில் வந்து இயற்கையாக ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுங்க. நமக்கு ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு இப்போ நம்ம போன் செல்லுன்னு சொல்கிறோம், ஸ்கின்னு தோலுக்கான செல்லுன்னு சொல்கிறோம், நரம்பு செல்லுன்னு சொல்கிறோம், ரத்த குழாய் செல்லுன்னு சொல்கிறோம். ஸோ பல்வேறு வகையான செல்கள் உடம்புல இருக்கும். இந்த ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு செல்லில் இருந்தே எலும்பு உருவாகலாம், அப்புறம் லிவர் உருவாகலாம், கிட்னி செல்கள் உருவாகலாம், உங்களுக்கு ரத்த செல்கள் உருவாகலாம். அந்த மாதிரி பல்வேறு வகையான செல்களை நம்ம உருவாக்கக்கூடிய தன்மை இந்த ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ்க்கு இருக்கும். இது வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் உங்களுக்கு இந்த அம்பிளிக்கல் கார்ட் பிளட்ல இருக்குங்க. ஸோ அதனால் இதை வந்து நாம் சேமித்து வச்சோம்னா பின்னாடி இந்த ஸ்டெம் செல்ஸை வந்து நம்ம மறுபடியும் அதுலேருந்து எடுத்து நிறைய நோய்களுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நிறைய கம்பெனிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை வந்து சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள்லாம், அதுக்கு வந்து பல ஆயிரங்கள் செலவாகுது, நிறைய பெற்றோர்கள் கேட்குறாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது, என்னன்னு சொல்கிறேன். இது எந்த இடத்துல உபயோகமாகும், ஆனால் மக்கள் நினைக்கிற மாதிரி எந்த இடத்துல உபயோகம் ஆகாதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது மக்கள் நினைக்கிறது என்னென்னா, ஏதோ எதிர்காலத்தில் ஒரு மரபணு நோய் இருக்குது அப்படின்னு குழந்தைக்கு தெரிய வந்திருக்கு, ஏதோ ஒரு மரபணு பிரச்சனை இருக்குது, மேபி லிவரில் ஒரு விஷயம் உற்பத்தி ஆகலை, ரத்தத்தில் ஏதோ ஒன்று உற்பத்தி ஆகலை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அப்போது இந்த தொப்புள் கொடியிலேருந்து எடுத்த பல ஆயிரம் கொடுத்து நம்ம சேர்த்து வச்ச ரத்தத்தை எடுத்து அதுலேருந்து இருக்கிற ஸ்டெம்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே நம்ம அந்த குழந்தை 5 வயசு 10 வயசு ஆகும்போது நம்ம அதை மறுபடியும் குழந்தைக்கு திரும்ப கொடுத்தோம் அப்படின்னா அந்த நோயெல்லாம் குணமாயிடும் அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் நம்புகிறாங்க. ஆனால் இதுதான் இல்லைங்க. ஆனால் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, இந்த மரபணு நோய்களுக்கு இந்த அம்பிளிக்கல் ஸ்டெம் செல் பேங்கிங் வந்து உதவாது. ஏன்னா அவங்களுடைய ரத்தத்தில் அதே மரபணு கோளாறு தான் இருக்கும், சரிங்களா. ஸோ 10 வயசில் ஒரு நோய் தெரிய வந்ததுனாலும் அவங்களுடைய அம்பிளிக்கஸ்லேருந்து தானே நம்ம அதை எடுக்கிறோம். ஸோ அவங்களுடைய ரத்தத்தில் அதே மரபணு கோளாறு இருக்கும். ஸோ அந்த செல்லை எடுத்து போட்டாலும் மறுபடியும் புதுசாக வளர்கிற செல்களுக்கும் உங்களுக்கு அதே மரபணு குறைபாடு இருக்கும். ஸோ அவங்களுக்கு எடுக்கக்கூடிய இந்த ஸ்டெம் செல்ஸு அவங்களுக்கே எதிர்காலத்தில் மரபணு நோய்கள் வரும்போது கட்டாயம் உதவாது. ஸோ இதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பெரிய சொசைட்டிஸும், சரிங்களா, அதாவது உங்களுக்கு ஏஏபின்னு சொல்லுவோம், அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், அப்புறம் இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், யாருமே ஸ்டெம் செல் பேங்கிங் அப்படிங்கிறத என்கரேஜ் பண்ணுறதில்ல. அதாவது செல்ஃப் ப்ரைவேட் ஸ்டெம் செல் பேங்கிங்கை என்கரேஜ் பண்ணுறதில்ல. சில நோய்களுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, அதே குழந்தைக்கு எதிர்காலத்தில் ஒரு கேன்சர் வந்துடுச்சு, உங்களுக்கு வந்து ஒரு ரத்தம் சம்மந்தமான ஒரு புற்றுநோய் வந்துருச்சு, அப்போ செல்கள்லாம் அழிஞ்சிருச்சு, இப்போ அவங்களுக்கு திரும்ப நம்ம வந்து செல்கள் கொடுக்கணுன்னா வேணால் இந்த செல்களை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதுக்கான யூசஸ் வந்து மிகவும் குறைவு. ஆனால் எங்கே இந்த ஸ்டெம் செல் பேங்கிங் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இவங்களுக்கு எடுக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸு அவங்களுக்கே திரும்ப யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா அந்த நோய் வந்தாலும் அந்த நோய் அந்த ஸ்டெம் செல்லையும் இருக்கும். ஆனால் பப்ளிக் ஸ்டெம் செல் பேங்கிங் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு 10,000 பேர்த்துக்கிட்ட நீங்கள் ஸ்டெம் செல் சேமித்து வச்சுருக்கீங்க. ஸோ ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிய வருது. ஆனால் இப்போ எதிர்காலத்தில் ஒரு ஸ்டெம் செல் தெரப்பி பண்ணும், ஒரு செல் வைக்கணும்னா இந்த நோய் இல்லாத இன்னொரு நபரோட ஸ்டெம் செல்லை எடுத்து பிளட் குரூப்பு ஹெச்எல்ஏ இதெல்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரி வச்சு இன்னொருத்தரோட ஸ்டெம் செல்லை இவங்களுக்கு உதவி பண்ணலாம். இந்த பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ பெரும்பாலான மரபணு நோய்களுக்கு அவங்களுடைய தொப்புள் கொடி ரத்தம் உதவாது, பட் இன்னொரு நபரோட தொப்புள் கொடி ரத்தத்திலேருந்து இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் உதவலாம். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டெம் செல் பேங்கிங் பண்ணுறீங்கன்னா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உங்களுடைய ரத்தம் உங்களுக்கே உதவாது, ஆனால் இன்னொருத்தரோட ரத்தம் உங்களுக்கு உதவலாம். ஸோ 1,00,000 பேர்த்தோட ரத்தம் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா, ஒருத்தங்க சேமித்து வச்சுருக்காங்க, ஒரு கம்பெனிலையோ எங்கேயோ சேமித்து வச்சுருக்காங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு மற்றவங்க கிட்டேருந்து அந்த ஸ்டெம் செல்ஸ் கிடைக்குது அப்படின்னா அது வேணால் உதவலாம். ஸோ அவங்களோட ரத்தம் அந்த குழந்தைக்கே உதவுமா அப்படின்னா பெரிதாக இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் இதே அந்த கம்பெனி பப்ளிக் ஸ்டெம் செல் பேங்கிங் மாதிரி இன்னொருத்தரோட ரத்தத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்னா மேபி இது கொஞ்சம் பயன் தரலாம். அதனால் ஸ்டெம் செல் பேங்கிங் அப்படின்னு செலவு பண்ணி அந்த திட்டம்லாம் போகிறவங்க
நீங்கள் இந்த மாதிரி இன்னொருத்தரோட பப்ளிக் ஸ்டெம் செல் பேங்கிங் இருக்கா, இன்னொருத்தரோட ரத்தம் எதிர்காலத்தில் இவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெம் செல் பேங்கிங் பண்ணணுமா வேணாமாங்கிறது முடிவு பண்ணிங்க. உங்களோடது உங்களுக்கே உதவணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த புரிதல் தவறானது. இதுக்காக இதை நாம் என்கரேஜ் பண்ணவே கூடாது. ஆனால் அதில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க. இப்போது வெறும் இந்த அம்பிளிக்கஸ், அதாவது இந்த தொப்புள் கொடி ரத்தத்தில் மட்டும்தான் இந்த ஸ்டெம் செல் இருக்கா அப்படின்னா கிடையாதுங்க. அதாவது ஈவன் நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய மனுஷங்களோட உடம்புலையும் நம்ம பிளட்டில் இந்த ப்ளூரிபோட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். ஆனால் தொப்புள் கொடி ரத்தத்தில் இருக்கிறத விட நார்மல் மனுஷங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ நிறைய அட்வான்ஸ்டு டெக்னிக் வந்துருச்சுங்க. சும்மா ஜஸ்ட்டு ஒரு நார்மலான பிளட்டை வந்து நம்ம சில மிஷினில் போட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது ஈவன் நார்மல் ரத்தத்தில் இருந்தே கூட உங்களுக்கு இந்த ஸ்டெம் செல்ஸ் எடுக்கிறோம். ஒரு எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவோம், போன் மேரோ, அதிலிருந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் எடுக்கிற மெக்கானிசம்லாம் வந்துருச்சுங்க. எதிர்காலத்தில் உங்களுக்கு சயின்ஸ் அட்வான்ஸ் ஆகும்போது மேபி இந்த தொப்புள் கொடி ரத்தத்துலேருந்து தான் அந்த ஸ்டெம் செல் எடுக்கணுங்கிற அவசியம் ஏற்படாமல் போகலாம். ஜஸ்ட்டு சாதாரண பிளட்டில் இருந்தே கூட ஸ்டெம் செல்ஸ் எடுத்து அதில் சில க்ரோத் ஃபேக்டர்லாம் போட்டு சில மாறுதல்கள் பண்ணி நாம் நினைக்கிற விஷயத்தை பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் எதிர்காலத்தில் இருக்குது. ஸோ அதனால் 20 வருஷம் 30 வருஷம் கழித்து இது உண்மையாக பயன்படுமா அப்படிங்கிறது ஸ்டில் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமாக தான் இருக்குது. ஸோ அதனால் தொப்புள் கொடி ரத்தத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் கரெக்டான முடிவை யோசிச்சு எடுங்க.